Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அப்பா அந்த சமயத்தில் அவர் தான் சிவாஜி கணேசன், சௌகர் ஜானகி, சந்திரபாபு அந்த மாதிரி பல பேரை அவர் தான் பொறுக்கி பிற்காலத்தில் நல்ல நடிகையோ வருவாங்க சொல்லி அவர் தான் ஹெல்ப் பண்ணது. அப்பா ஃபோட்டோ போட்டு கொலைகாரம் சாவித்திரியை கொலை பண்ணினவன்லாம் போட்டால் எப்படி? நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா வெளியில் போடினா அப்படியே இயரிங்ஸை கழட்டி போட்டு புடவை எங்கள் புருஷன் வாங்கி கொடுத்துக்கோ, அந்த புடவையை நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அப்பா கடைசியில் when he was sick he told me, ஏமா நான் இப்படி பண்ணினேன், எதனால் இப்படி பண்ணினேன்? அப்பா அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நாங்களே ஒன்றும் நினைக்கல, நீ அதை பற்றி இப்போ வருத்தப்படுற. அப்பா உண்மையாக தான் நடந்ததை மறைக்கக்கூடாது, அப்படி குழந்தைங்க பிறந்தால் அதுங்க இல்லிஜிமேட் சில்ட்ரன்னு வரக்கூடாது, இப்போ அப்பன் தெரியாத குழந்தைகள்னு வரக்கூடாதுங்கிறதுனால he said it is his children. எங்கள் அப்பா வாசலில் நடந்து போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க அட்ரஸ் கேட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதில் உங்கள் வீட்டில் என்ன ஒரு சமையல்காரியாவது வச்சுக்கோங்களேன். And I saw my younger sister, and the few scenes வந்தவுடனே அவள் அழுதுட்டு வெளியில் போய் உட்காந்துட்டா. உடனே ஹஸ்பண்ட் சார் ஈவன் என்னால் பார்க்க முடியாது, ஏன் உட்கார்றா? இது நான் இவ்வளோ சின்ன பையன் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. How can a movie can come and bring in a split between the families, ma'am? Can't you guys come back and sit and talk and sort out? No point in talking at all. எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம முன்னாடி பேசியிருந்ததா மேம், எனக்கு அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தது, லைக் குவைட் ஓம்னிக் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏஸ்தட்டிக்லி டன் அண்ட் தேங்க்யூ ஃபார் அலோவிங் அஸ் இன்சைட் இன் யுவர் பிளேஸ். அண்ட் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ், லைக் யூனோ இட்ஸ் லைக் இட்ஸ் ஸோ குட். நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், இட்ஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இந்த இடத்துல. அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே சென்னையிலேயே நானும் பிறந்து வளர்ந்ததுனால. அப்பா பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், அப்பாவோட சக்ஸஸ் into film industry. அப்பா ரொம்ப கடினமாக உழைப்பவர் அண்ட் ரொம்ப காட் ஃபியரிங். அவங்க அம்மா மேலே ரொம்ப கொள்ள பிரியம், பிகாஸ் யங் ஏஜில் விடோ ஆயிட்டாங்க. ஸோ இயரிங்ஸ் மாதிரி மோதிரம் கூட எங்கள் அம்மாவுக்கு பாட்டிக்கு பண்ணி போட்டிருக்காங்க. சைக்கிளில் யூஸ் டு கோ காஸ்டிங் ஆஃபீஸர் மாதிரி ஜெமினி ஸ்டுடியோவில் அப்படியே குறுக்கு வழியில் அப்படி போயிட்டு வேலை பண்ணிவிட்டு வருவார். ஹி வாஸ் சூஸிங் பீப்புள் டு ஆக்ட். அதுக்கு அந்த சமயத்தில் அவர் தான் சிவாஜி கணேசன், சௌகர் ஜானகி, சந்திரபாபு அந்த மாதிரி பல பேரை அவர் தான் பொறுக்கி பிற்காலத்தில் நல்ல நடிகையோ வருவாங்க சொல்லி அவர் தான் ஹெல்ப் பண்ணது. அவருக்கும் மனசுக்குள்ளே தாஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸம் அழகாக இருந்து கூட அவரை இப்போ நடிக்க சொல்லலை யாரும். ஜெமினி ஹவுஸ் எங்களுக்கு சொந்தம். ஸோ சரி நமக்கு தெரிஞ்ச புள்ளன்னு சொல்லி அப்பா அங்கே வச்சுருந்துட்டு இருந்தாங்க. அப்பா ஃபஸ்ட் இந்த காஸ்டிங்கில் இருந்தார், அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஆஃபர் அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு காதல் மன்னனா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இட்ஸ் பீன் known for that name right now. Yeah, I'm very proud that he is known as காதல் மன்னன் because the name came because he loved many women and he was acting in love scenes. கிடையாது, ஹைலி டிக்னிஃபைட், who could convey. அந்த காதல் கண்ணால் மட்டும்தான் தெரியும். கண்ணும் வெரி ஜென்டில் ஹேண்ட் மூமெண்ட்ஸு, நோ அக்லி லிப் மூமெண்ட்ஸு, அக்லி அந்த ஆபாசமாக அந்த காமம் உள்ள மாதிரிலாம் இல்லை. அவ்வளோ ஜென்டிலாக அவ்வளோ தொட்டும் தொடாமையும் நடித்து அந்த மாதிரி காதல் மன்னனுங்கிற பேர் வாங்கினார். காதல் மன்னன்னா எல்லா லேடிஸும் எனிபடி இஃப் ஐ ஹேட் பீன் அட் தட் டைம் ஆல்சோ ஐ ஹவ் பீன் கிரேசி ஆன் ஹிம். அந்த மாதிரி ஒரு ஹைலி டிக்னிஃபைட், ஹேண்ட்ஸம் அண்ட் கன்னியமானவர். எந்த பெண் பிள்ளை பின்னாலும் அப்பா போனதே கிடையாது. நீங்கள் அவர் சைடில் இருக்கிற யாரை வேணாலும் கேளுங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்ட் இஃப் யூ ஃபைன் எனிபடி, ஜெமினி கணேஷன் எந்த பொம்பளை பின்னால் போயிருக்காங்களான்னு கேளுங்க. தேல்சே எல்லா பொம்பளையும் தான் அவர் பின்னால் போனார், அவர் யார் பின்னாலையும் போகலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஹைலி டிக்னிஃபைட் மேன். ஸோ அப்பாவுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் ரீகலெக்ட் அவார்ட், நிறைய பேர் பின்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்பாவுக்கு லவ் லெட்டர்ஸ்லாம் வருமா அந்த நேரத்தில்? அது சாக்காக வரும். என் தங்க சொன்னால் சாக்காக கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இளம் பெண்கள் வாசலில் நின்று போகமாட்டேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நிற்பாங்க. எங்கள் அப்பா வாசலில் நடந்து போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க அட்ரஸ் கேட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் லெட்டர்ஸ், எல்லாம் லவ் லெட்டர்ஸு. அதில் உங்கள் வீட்டில் என்ன ஒரு சமையல்காரியாவது வச்சுக்கோங்களேன், அப்படியாவது நான் உங்களை பார்த்துட்ருப்பேன்.
உடனே அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் அந்த லெட்டர் எடுத்துன்னு போய் அவங்க அப்பா அம்மிட்ட சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி நீ படித்து முன்னுக்கு வரணும், பெரியவளாக வரணும்லாம் ஒவ்வொருத்தரையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. He used to answer all the letters. ஒன்று ரிப்ளைடு நாட் ரிப்ளைடுன்னு அந்த ஃபைலை நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் அந்த ஃபேனுக்கு ஃபோட்டோ வச்சுருப்பார். ரொட்டீனாக எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவார். அப்பா வந்து அந்த டைமில் இவ்வளோ இதுவாக இருக்கும்போது சாவித்ரி அம்மா இங்கே தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு தான் இங்கே தான் நடந்திருக்கும் அது அந்த இன்சிடென்ட்டு. ஆமாம், இங்கே தான் நடந்திருக்கும் வந்தீங்களா அந்த பழைய வீடு இங்கே இருந்ததுனால. ஸோ அப்போ அவரே அந்த டிசிஷன் எடுக்கலாம். ஷீ கேம் த்ரூ அ வெரி ஹார்ட் லைஃப். ஃபிலிம் ஃபீல்டில் எப்படி முன்னுக்கு வரணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துக்கிற போது ஒன் டே அதில் காமிச்ச மாதிரி கன்னில் ஷூட் பண்ணேன். மெனி திங்ஸ்க்கு அவள் அப்போ ஒப்புக்கலை. அதனால் நடுராத்திரி ஓடி வந்து நடுராத்திரி கொற்ற மழையில் ஒத்தி அன்னாதையாக மிடில் ஆஃப் த நைட் வந்தால் யாருமே வெளியில் அனுப்ப மாட்டாங்க. அண்டு ஆல்ரெடி முன்னெல்லாம் வந்தது பிகினிங்கில் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ இவங்க ஏற்கனவே சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் அன்னோன் கேர்ள்ஸு. இவங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் எங்கள் அம்மாவும் கதவை திறந்து உள்ளே விட்டாங்க. அந்த மாதிரி வந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது தான் கதவை திறந்து போது இவ தன்னோட லைஃப்பில் காலை வைக்க போகிறாதுன்னு தெரியாமல் தான் திறந்துருக்காங்க. பட் அவன் இந்த மாதிரி பயமுறுத்தி விஷம் குடிப்பேன். மெனி லேடிஸ் யூ ஷுட் த்ரெட்டன் எங்கள் அப்பாவை, நாங்கள் செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிப்போம், எதானு சொல்லுவோம்னு சொல்லிட்டு. He had no choice and therefore he married her means he never went behind her. அவள் தான் ஓடி வந்து காலில் விழுந்திருக்கா எங்கள் வீட்டில். அந்த சமயத்தில் அவளுக்கு தெரியும் 2 குழந்தைகள் எங்கள் அம்மா 3 நாராயணியும் பிறந்திருந்தான்னு நினைக்கிறேன் நான் அப்போது. ஸோ தெரிஞ்சு தானே ஒரு குடும்பத்தை கெடுக்க தானே வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா? ஷீ இஸ் நாட் மற்ற ஆம்பளைங்களோட அவள் பழகலையா? ஷீ நோஸ் ஆல் த மென் இன் த ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது ஏன் எங்கள் அப்பாவை மட்டும் அப்படி பிடிச்சாங்க? ஸோ ஹி ஹேட் நோ சாய்ஸ். அந்த மாதிரி ஆச்சு. அது மாதிரி அடைக்கலம் கொடுத்தா மாதிரி கொடுத்து சரி தொலைஞ்ச பொறுத்து ஓப்பனாகவே ஹி டிக்ளேர்ட். ஹி டிட் நாட் ஹைடு. நோ மேன் ஹையஸ்ட் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதே கிடையாது. அப்போ உண்மையாக தான் நடந்ததை மறைக்கக்கூடாது. அப்படி குழந்தைங்க பிறந்து அதுங்க இல்லிஜிமேட் சில்ட்ரன்னு வரக்கூடாது, இப்போ அப்பன் தெரியாத குழந்தைகள்னு வரக்கூடாதுங்கிறதுனால ஹீ செட் இட் இஸ் ஹிஸ் சில்ட்ரன். அப்போ நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே எங்கள்கிட்ட எங்கள் தாடியை பிடிச்சி குழந்தைய நாங்கள் சர்ச் பக்கத்தில் படிக்கிறச்சே அம்மா யாராவது ஸ்கூலில் எதான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டுனேன். ஸோ எங்களுக்கு என்னன்னு தெரியாது. உங்கள் அப்பா சாவித்திரியை கல்யாணம் பண்ணிட்டாங்களே சாரி, எங்களுக்கு தெரியாது. we were so innocently brought up by my parents. இப்போது உங்களை நான் பார்க்குற மாதிரி கண்ணுக்கு கண்ணு ஒரு ஆம்பளே பார்த்ததில்ல அந்த ஏஜில். அந்த மாதிரி நாங்கள் வளர்க்க வச்சோம். அதனால் எங்களுக்கு பொய் சொல்லணும். அப்பா அம்மா என்ன சொல்கிறாலும் கைத்து போடுனா கண்ணை முடின்னு கைத்து போடுவோம். கிணத்துல குதினா கூட குதிச்சிருப்போம். அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா வெளியில் போடினா அப்படியே இயரிங்ஸை கழட்டி போட்டு புடவை எங்கள் புருஷன் வாங்கி கொடுத்துக்கோ அந்த புடவையை நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அந்த மாதிரி ரோஷம் மானம் எல்லாம் உள்ளவங்க எங்கள் குடும்பம். பட் டோன்ட் யூ திங்க் மேம் அவங்க 2 பேருமே ஒரு ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு on the other side? லவ் ரிலேஷன்னா தட் மீன்ஸ் எவ்ரி ஹீரோயின் வாஸ் இன் லவ் ரிலேஷன் வித் மை ஃபாதர். எவ்ரிபடி லவ்ட் him a lot. And every other woman also loved him in the public. So அதனால he can't marry everybody, can he? And definitely he was in love with my mother. He never left our family till the end. He lived only with us. இந்த குழந்தை அப்படி ரோட்லலாம் விளையாடிட்டு கடைசியில் அம்மாட்ட வரும்ல, அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா ஒரு குழந்தை மாதிரி தான். He was a lovely daddy. Nobody could have had such a lovely father. And he saw that all the children came up very well. He tried to make Savitri's children also come up well. So அம்மா எப்படி she was like இந்த மாதிரி ஒரு விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா how she reacted ma'am? She was completely against it. See, 100% any woman will be against it, but we were too innocent to know anything. எங்கள் அம்மா சொல்லுவேன் என்கிட்ட, உன் புருஷனோட சண்டை போடுறதா நீ பாத்ரூமில் போய் சண்டை போடு, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதேன்னு. நான் சொன்னேன் அப்படின்னா நான் பாத்ரூம்லேயே தான் வாழ்க்கை நடத்தணும்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் முன்னால் எதுவுமே காமிச்சதே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறச்சே சமைச்சுட்டே இருக்கிறச்சே அந்த அப்போ தான் வீடே இருக்காது, 1-2 வீடு தான். ஸோ புடவையை தூக்கி சொரிண்டு அந்த கரண்டியோட ஷி ran behind எங்கள் மாமனார் மாமியார். இங்கே ஆம்பளையே கிடையாது, எங்கள் அப்பா மட்டும்தான் ஆம்பளை. அவரோட
அம்மாவோட தங்கையும் அங்கே கூட இருந்தாங்க. ஸோ ஷீஸ் டு ரன் பக்கத்து வீட்டில் போய் விஜ்மாமிக்கிட்ட போய் இந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு ஓன்னு அழுவாளாம். உடனே அந்த மாமி வந்து முகத்தை அலம்பி விட்டு எல்லாம் வச்சு ஏதோ கொஞ்சம் காஃபி அந்த மாதிரி கொடுத்து, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும்னு சமாதானப்படுத்தி அனுப்புவாங்களாம். ஹோல் லைஃப் வாஸ் மை ஃபாதர், அவங்களோட அம்மா கங்கா பாட்டி, அவங்க 2 தான் அவங்க வாழ்க்கையாக நாங்கள் குழந்தைகள். ஸோ எங்கள் குழந்தைகளுக்காக ஷீ லிவ்ட் ஹர் ஹோல் லைஃப் இன் டியர்ஸ் அண்ட் ஹார்ட் ஹெவி. பட் அப்பா வந்து வாஸ் வெரி குட் டு ஹர். So many years, this is like out of again curiosity, just in case வந்து அப்பா வந்து 2வது கல்யாணமோ 3வது கல்யாணமோ பண்ணாமல் இருந்திருந்தாங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியுமே இருந்திருக்காது. How do you see this now, ma'am? அப்பா பண்ணது தப்பா ரைட்? See, something is, it's a curse or whatever. I still will not say what he did is wrong, because people, I'm happy that he came out openly and he was honest in whatever he did. He didn't do behind my mother anything. And you have not seen him, no? I missed him. Everybody says this. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மேனை இன்னி மட்டும் நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம் அண்ட் ஸோ டவுன் டு எர்த். எங்களை வந்து முதுமையில் ஏறி வந்து அமுக்க சொல்லுவாங்க. நானும் எங்கள் அக்காவும் சுழிச்சுண்டு செவத்தை பிடிச்சிட்டு வழுக்கி விடும் இல்லையா. ஸோ மேலேருந்து கால் மட்டும் எல்லாம் நாங்கள் மொதிக்கணும். அப்புறம் அப்பா அப்படியே தூங்கிடுவாள். நாங்கள் கேர்ள்ஸ் யூஸ் டு லைக் ஸ்ப்ரிங்கு அப்படியே சுரண்டு போய் அப்படி ஒட்டிக்குவோம் கேர்ள்ஸு. அண்ட் யோகா ஐ ஹேவ் இன் மை ஜிம் ரூம் த யோகா அப்பா எல்லாம் ஹி வாஸ் எக்ஸலண்ட் எவ்ரிதிங். குரான், பைபிள், எதை சே மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் ஹி நியூ. ஹி வாஸ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அந்த புதுக்கோட்டையிலெல்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிச்சுவார். எதை கேட்டாலும் தெரியும் எல்லாம். He could converse with everybody, talk to the பிச்சைக்காரன், talk to Queen Elizabeth. He will go into anybody's house. உள்ளே போய் நேராக கிச்சனில் போய் ரசம் இருந்து எடுத்து குடிப்பார். He was down to earth, excellent man. You will never see. அதனால how can we be angry with him at all? Okay. We were also his fans. Okay, that one note, okay. நான் அப்பா இருந்தாருனாக்கா இப்போ நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன், சார் எப்படி ஒரு விமனை கண்ட்ரோல் பண்ணுறதே மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம், நீங்கள் இத்தனை பேர் எப்படி மேனேஜ் பண்ணிருந்தீங்க? இல்லை, அப்பா வந்து கடைசியில் when he was sick, he told me, ஏமா நான் இப்படி பண்ணினேன், எதனால் இப்படி பண்ணினேன், அப்பா அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நாங்களே ஒன்றும் நினைக்கல, நீ அதை பற்றி இப்போ வருத்தப்படுற. நான் சொன்னேன், யூ ஃபர்கெட், நான் வி ஆல் ஆர் டூயிங் வெல், நீங்கள் நன்னா உங்களை பார்த்துக்குறோம், உன் சொத்தெல்லாம் இருக்குது, நாங்கள் பாப்ஜிமா அப்பா எல்லாருமே உங்கள் எல்லாருமே நன்னா பார்த்துட்டோம். You see the hospital, I have done the test tube baby, you're proud of it. So be happy. Adala, it's a forgotten story. Why are you worried about that? So he did regret, he must have felt. And the appoda biography idrika. Savitri pannada, he suffered from so much guilt towards my mother. Andhrala, they have put posters. Appa photo potu kolagaram. Savitri kolla panina vannalam pota eppadi. One TV came, channel 9. அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் ஒட்டியிருக்கு. அப்புறம் தே கேம் ஃப்ரம் ஹியர் டு சென்னையிலேருந்து தே கேம் டு கொடைக்கானல் அண்ட் டுக். ஓகே மேம், அப்போ ஏன் ஆந்திராவில் அப்பத்துலேருந்து அப்பா வந்து ஒரு See, first thing was she is Telugu actress. And Telugu people are maybe anti-Brahmin. She married a Brahmin. So அப்போவே அப்பா was not popular in Andhra. Okay. And on top of that, she became a drunkard and இந்த மாதிரிலாம் வாழ்க்கை போனது. People, her fans could not accept it. So they want to put the blame on somebody. They don't know the truth. So இதுலேயும் ட்ரூத் காமிக்கல. ஓகே, இதுலேயும் எங்கள் அப்பாவை தான் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு அப்பாவை பற்றி எடுக்கிறச்சே விஜய் எங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கணும், 4 சிஸ்டர்ஸும் கேட்டுக்கணும். அல்சே அக்கா வரைச்சி அவங்கள கன்சல்ட் பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து யாருக்கும் கெடுதல் வராதபடி மக்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கணும்ல. Would you agree or not? 100% ma'am. I about to ask you something. படம் பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் மேம் நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்களா? நான் பேசவே இல்லை. நாங்கள் உடனே இவ்வளோ நாளாக அணைச்சி எங்கள் அம்மாவோட ஸ்தானத்தில் நான் இருந்தேன். ஐ ஆம் த ஒன் இன் இந்தியா ஹியர். இன்னொரு சிஸ்டர் ஜிஜிக்கு வந்து குழந்தையிலேருந்தே பார்த்ததுனால ஷி இஸ் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் அக்கா எங்கள் சிஸ்டர் நாராயணிலாம் நான் எல்லாரையுமே 7 சிஸ்டர்ஸ் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கல்ல, எல்லாரையும் அரவணைச்சி வச்சுட்டு இருந்தேன் நான். இந்த மூவிக்கு அப்புறம் அவள் கூப்பிட்டதுக்கு நான் பதில் ஐ பிளாக் த நம்பர். சரி, இதில் வந்து நான் பேசி ஆர்கியூ பண்ணி தீர்க்கறதுக்கு விஷயம் இருந்தால் ஐ கேன் டூ இட். இதில் தேர் இஸ் நோ எண்ட் டு ஆர்கியூமெண்ட். யூ ஆல்ரெடி டன் த டேமேஜ். ஸோ நான் பேசி என்ன ஆக போகுது? மேம், இது நான் இவ்வளோ சின்ன பையன் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. கேளுங்க.
இட்ஸ் ஓகே. Okay, how can a movie can come and ஒரு பெரிய குடும்பத்தை வந்து உடைக்குது? Can't you guys come back and sit and talk and sort out? No point in talking at all. They have spoiled my grandmother's name, who was a living god. They have damaged permanently for the generations to come. மேம் அது அந்த மாதிரி கமெண்ட் போட்டது வந்து ஏதோ ஒரு யார் போட்டிருந்தா என்ன, it has come in the open இல்லை. And all Appa's fans, everybody has commented on the movie. And I don't think இந்த மாதிரி இருந்ததுன்னா my father's blood cannot run in there. நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி, எங்கள் அப்பாவோட பிளட் எங்கள் அம்மாவோட பிளட்டு, எங்கள் அப்பாவோட பிளட்டு was different. It is not like theirs. So I cannot accept it at all. The damage is done. In spite of her spoiling our family, splitting our family, destroying our home, எல்லாம் we forgive, no? இதை விட யார் எல்லா குடும்பமும் எல்லோரும் யூஸ் டு வண்டர், எப்படி கமலா நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க? எங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, நான் எங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பேன். விஜய் கேஸ் அப்பா மேலேயும் போட்டிருக்கா கேஸ். ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் இருக்கிறச்சியே அவரை கொத்துக்கறி பண்ணியிருக்கா. அவர் இருந்ததையும் அவரை பண்ணினா எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. எவ்வளோ தான், தட் மீன்ஸ் எங்களுக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். ரேகா மேம் கூட நீங்களாம் டச்சில் இருக்கீங்களா இப்போ? Yeah, every month we speak once. She has come here many times. I have gone there many times. And Pushpavi belongs to a total different category. She's a lovely lady. And எங்களெல்லாம் ரொம்ப அன்பாக பார்த்துண்டு எங்களுக்கு முழமுழமாக குண்டு மல்லி அண்ட் பட்டு பாவாடை அவக்கு உறவு கொடுப்பா. அவள் வந்து அவங்க குழந்தையில் எங்கள் அம்மாவை பற்றி அவங்க வந்து வளர்த்தது, பாப்ஜிமா வந்து தெய்வம் மாதிரி. அவங்கள எப்போ பார்த்தாலும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணி அவங்கள கட்டிக்கோங்க, அவங்கள தொட்டாலே அவங்களுக்கு புண்ணியம், அந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹார்ட்லி ஃபியூ டைம்ஸ் ஐ ஹவ் சீன் ஹர், பட் ஐ நெவர் ஹேட்டட் ஹர். வி டிடன்ட் நோ மச், நத்திங் வி நியூ. இந்த மாதிரி கல்யாணம் குழந்தை அதெல்லாம் அப்புறமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மெடிக்கல் காலேஜில் படிக்கிறச்சே தான் குழந்தை எப்படி பிறக்குமே, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓகே, ஸோ வி வே வெரி இன்னசென்ட். ஸோ அப்பா கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க, ரைட் ஃப்ரம் தி பர்த், ரொம்ப க்ளோஸ். அண்ட் அப்பாவை அதிகமாக காரில் கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தானே? நான் தான். நீங்கள் தானே? 14 வயசில் எனக்கு கார் சொல்லி கொடுத்தாரு. 14 வயசில் நான் இங்கே உட்காந்து இந்த வீட்டில் தான் கார்ஸ் விளையாடுறச்சே, ஷூட்டிங்க்கு அப்பா அப்படி வேகமாக போகிறச்சே, அப்பப்பா எனக்கு கார் ஓட்ட சொல்லி தான் எனக்கு ஆசையாக இருக்குன்னு உடனே வாமான்னு சொல்லி உடனே ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் அந்த பழைய வண்டி 9282 ஸ்டாண்டர்ட் அந்த சின்ன வண்டியில் ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் கூட்டி கொண்டு போய் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ மச் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் அண்ட் வெரி குட் ஆட்டிடியூட். நாகஸ்வின் வந்துட்டு இந்த உங்களை மீட் பண்ணலையா மேம்? அவர் இந்த படம் எடுக்க போகும்போது யார் அந்த அஸ்வின், நாகஸ்வின் அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, படத்தில் டேரக்டர். ஐ சி நோபடி saw me. Nobody asked us. It's very அது சேமாக இருக்குல்ல. காட் மெனி கால்ஸ் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் ஹியர். நீங்கள் சினிமாவை பார்க்கலையா, ஏன் அந்த மாதிரி எடுக்க விட்டீங்கன்னு. ஐ சார் எனக்கு தெரியலையம்மா. தென் மெனி கால்ஸ் வந்ததும் I had to, in 1 week later, I had to drop my grandson in airport Madurai. He was going to Berlin for football. 13 வயசு பையன். அப்போ போகிறச்சே என்னோட younger sister and my eldest, the Times of India sister, third sister were with me. So I told Gigi's husband also, why don't we go down and see in Madurai why people are calling us like this. Okay. So then when I saw my younger sister, அந்த ஃபியூ சீன்ஸ் வந்தவுடனே அவள் அழுதுட்டு வெளியில் போய் உட்காந்துட்டா. உடனே ஹஸ்பண்ட் சார் ஈவன் என்னால் பார்க்க முடியாது, அவள் ஏன் உட்கார்றா. சீன்ஸ் தட் ஷோட் வாஸ் ஹி வாஸ் ரூட் இன் த பிகினிங். எவ்வளோ லட்சம்னாலும் நான் பார்த்துக்கிறேன் ஏதோ லைக் தட் ஹி டாக்ஸ். ஹி வாஸ் நெவர் ரூட் டு எனி உங்களை மாதிரி ஆளுங்களோ ப்ரெஸ்ஸோ. ஹி வாஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி obliging and very sweet and very nice and down to earth. He never had an ego, he never told a lie. And second வந்து he shows a going, the நாய் போகுமே ரோடில் அந்த மாதிரி him going behind Savitri. That never happened in his life. And the third thing, of course, கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் என்னது இன்னொன்று ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவள் பின்னால் போகிறா. அப்பா வந்து ஜாப்லெஸ்ஸாக, he has no shooting, he has nothing, he is jobless and he is pushed behind by fans. We were pushed behind by his fans. So we used to hold Appa's shirt as long as we could. When we cannot, we let go. And நாங்கள் ஒதுங்கி ஒரு மூலையை நின்றுடுவோம், எங்கள் அம்மாவும் நாங்களும் 2 பசங்க அப்போ. Then he'll say, ஐயோ என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் பார்த்து காரில் போய் உட்காருவீங்க. I mean, he had fun and he stood 30 years as hero, MGR, Shivaji and Gemini. Obviously. Instead of looking after Amma, Vijay was fighting for the property, threw her out of the house and put a case on her. That is how she was pushed to Annanagar.
அங்கேருந்து சின்ன சின்ன ரோலில் nobody to look after her and all the relatives took all the wealth and everything. அப்போ Vijay's husband was almost 30 years. He could have protected them, safeguarded the jewels, பண்ணியிருக்கலாமே. அப்பா எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தா அப்பா வந்து வீட்டை விட்டு துரத்தியாச்சு, நானும் சேர்ந்து ஓடி போயிருந்தேன். அப்பா couldn't help. He could only watch her downfall. He could not go and help physically because she had so many people coming to her, so many people. அதனால் அப்பா could not go there at all. And after that ஏதோ ஒரு ஆக்டிங் போகிறச்சே அங்கே she went into coma because it's so very depressing that you are already depressed, you are already drinking, your own daughter throws you out of the house and puts a case on you. How will you feel? You get demoralized physically, mentally, virtually you are gone. அந்த ஒரு சீனில் வந்து அப்பா தான் வந்து குடிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதில். இதே விஷயத்தை வந்து நான் விஜய் மேம் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அது தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எப்படி தப்பா you can put it in public, தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. and internationally how you can release, எப்படி தப்பா அவளுக்கு தெரியாதா? How she can allow? She has been there throughout for all. How they can do that? நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் என்னோட இதை பார்த்தீங்கன்னா ஒத்தரை ஹர்ட் பண்ணல, ஒத்தரை it doesn't damage anybody, doesn't hurt anybody. அந்த மாதிரி தான் I've taken. அந்த மாதிரி இருந்துச்சு. அவளாம் உண்மையாக ஒவ்வொருத்தரும் who knows அப்பா பாலச்சந்தர்லேருந்து கமலஹாசன்லேருந்து வைரமுத்துலேருந்து எல்லாரும் தேவ் ஸ்போக்கன், சாருஹாசன்லேருந்து தேவ் ஸ்போக்கன் அபவுட் அப்பா. சவுகார் ஜானகிலேருந்து வைஜெயந்திலேருந்து பேசியிருக்கான். அந்த கொடைக்கானல் ஹவுஸ் வந்துட்டு அப்பா வந்து சாவித்ரி மேம்க்கு கிஃப்ட் பண்ண வீடா மேம் அது? இல்லை, கொடைக்கானல் வந்து he bought 3.5 acres for mere for an Englishman, Hayward Wines. And appa had 3 people were after it. Appa had written a letter to him, how you have the heart to sell this house? If I was in your place, I will not sell it. So the Hayward வந்து the manager கிட்ட, he was a foreigner, he was going back, old man. It was like paradise on earth. ஒவ்வொரு மேரிகோல்டு இவ்வளோ பெருசு, டெல்ஃபினியம் இவ்வளோ பெருசு, ஒவ்வொரு ரோஜா செடியில் 250 வித் பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்த இடம். ஸோ அப்போ வந்து அப்பா லெட்ரு அப்படி போட்டோடனே அந்த மேனேஜர் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க சொல்லுங்கள். அப்பா நான் 80,000 கொடுக்க முடியும்னாரு. சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு he gave a letter to அப்பா. அதில் மிஸ்டர் ஹேவர்ட் has written, யாருக்கும் கொடுக்காத அந்த வீடை give only to Mr. Gemini Ganeshan even if doesn't pay anything. அந்த மாதிரி எழுதியிருந்தார் லெட்டர். ஸோ அந்த வீடை வந்து பல கை அப்பா யாரெல்லாமோ வச்சுட்டு முடிச்சு கடைசியில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்கேன். ஐ தாட் ஆஃப் ஹேவர்ட் ஹவு ஹீ லெஃப்ட் த ஹவுஸ். அதே மாதிரி நான் ஐ ப்ராட் பேக் த கார்டன். பட் ஐ குடன்ட் கெட் மேரிகோல்ட் ஸோ பிக், இட் வில் கம் ஒன்லி ஸோ பிக். அந்த மாதிரி மெரிகோல்ட்லாம் வரல. டெல்ஃபினியம் ஐ எம் ட்ரைங் பெஸ்ட் டு கெட் லைக் தட். ரோசஸ் எல்லாம் வி கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்ரி இயர். ஓகே. அங்கே இப்போ இந்த தடவை ஃபார் பெட் லேண்ட்ஸ்கேப்பிங், செகண்ட் ரோஸ் அண்ட் செகண்ட் ஃபார் லான் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் வெஜிடபிள் ஆர்கானிக் கார்டன் கிடச்சிது. 40-50 கப்ஸ் எவ்ரி இயர் ஐ கெட். ஓ, கொடைக்கானல் அது வரைக்கும் போனதில்லை மேம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது பியூட்டிஃபுல் பிளேஸ். அண்ட் பீனா பண்ணி வாஸ் சாவித்ரிஸ். ஃபைனலி ஐ ஓன்லி பாட் இட். ஸோ இங்கே இந்த காஷ்மீர் சொன்னது எனக்கு இன்னொரு விஷயம் ரீகலெக்ட் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த படத்தில் யார் ஹீரோயின் நேம் மறந்துடுச்சு, வைஜெயந்தி மாலா. அவங்க தண்ணி தெளிச்சப்போ வந்து செம்ம பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் she didn't think she spoiled my father's family and how she damaged my mother. இவன் வந்து வைஜெயந்தி இஸ் லைக் ஓன் மை மதர். ஷீ வில் டெல் மீ கமலா வந்து கட்டிப்பா அந்த காஷ்மீரில் we were together, we played together, sang together. எங்கள் ஏஜுக்கே வந்துட்டா வைஜெயந்தி. அப்போ வந்து அவள் தண்ணியில் இப்படி காலை அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த தண்ணி வந்து அப்பா மேலே தெளிச்சுட்டான். அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டை அவள் போட்டாள். அப்போ எங்கள் அம்மா என்ன அவளை கொண்டு இருக்கணும்ல. that is very bad. She was very arrogant and horrible personality. I never said this in my whole life. I said Savitri Ma is so nice, and the DVD I'll get for you, I have always praised her to the glory. I never told she was a competitor for my mother. We are very, எங்கள் அம்மாவோட சாவித்ரி அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு நான் பேசியிருக்கேன். Now they have brought it to this level. Of course, yes, like ஏதாவது ஒரு லைஃப் லெசன் லேர்னிங் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்றது சாவித்ரி அம்மா லைஃப்பை பார்த்து என்னன்னு சொல்வீங்க? அந்த எப்போதுமே அகங்காரம் இருக்கக்கூடாது. பணிவுங்கிறது சம்திங் வெரி குட். ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. யூ ஆர் கைண்ட் டு பீப்புள் அண்ட் டோன்ட் ஹாவ் அன் ஈகோ. பிகாஸ் வி ஆர் ஆல் இன் த சேம் லெவல். வென் வி டை வி ஆர் இன் த சேம். அதனால் அந்த அகங்காரம் வரக்கூடாது ஒரு லேடிக்கு என்றைக்குமே. அந்த தானுங்கிற
கர்வம் இருக்கக்கூடாது. யூ ஆர் ராங், அக்செப்ட் யூ ஆர் ராங் அண்ட் apologize. I say every day to my driver, thank you very much. If he opens and gives me na, thank you. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக it comes with you when you see your parents. And so that is what I learned, to respect individuals, not to tell lies, be truthful, be honest in your profession, especially medicine, and be kind and loving and smile at everybody. That is what I learned. And this is the last question. சாவித்ரி அம்மா வந்து ரொம்ப ஜென்ரஸாக காமிச்சிருப்பாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னாக்கா நிறைய வரவங்க கடைசியில் வந்து யார் ஹெல்ப் கேட்கும்போது கூட அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. Did her generosity help her in the end? சரி, பாத்திரம் மறந்து தானம் போடு. யார் வந்தாங்க ஹெல்ப்புக்கு? Who helped her? In the end she died like an orphan. No, nobody looked after her, nobody cared for her. எப்படி எங்கே பார்த்துனாங்க அவங்கள யார்? எக்ஸப்ட் மிஸ்டர் ஜெமினி கணேசன். அதுதான், அது கூட she was unconscious, you know. She didn't know what was happening. She lost all her weight. She was disfigured. Why did it happen to her? The life she led, the family she split, the way she behaved, and her character was very bad. Even after marriage, she had affairs. So all that punished her finally, punished her children also. So what you lead, you reap. மின்னெல்லாம் அடுத்த ஜென்மத்தில்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் தான் we pay for it. And you see people suffering in your eyes. Whoever damages you, you see them suffer. அதனால் we don't have to curse anybody. Automatically God takes over. So if something bad happens to me, I'll say, okay God, you know what, this is best for me. So thank you very much. So I will accept it with a smile. So whatever bad happens, it must be for a good. But my grandmother's prayers, my mother's prayers, my father's blessings are always there for my family. Thank you so much, ma'am, for your time. And Thank you. எவ்வளோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். And taking back, I have learned many things from Gemini Ganeshan sir. Thank you. Nice meeting you. All the best. Thank you, ma'am. Taste Daily. Taste the Daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.